முருகப்பெருமானுடைய உத்தரவாக பக்தர்களின் கனவின் வாயிலாக அறியப்படக்கூடிய பொருட்கள் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜிக்கப்படுவது வழக்கம். இவ்வாறு வைக்கப்படும் பொருட்கள் மக்களுடைய வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் பலவித தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது கண்கூடான உண்மை. இந்த வருடம் 2024 ஆகஸ்ட் 17ஆம் தேதியன்று 2 இளநீர்கள் வைத்து பூஜிக்க உத்தரவாகியுள்ளது. இதற்கான பலாபலன்களை சிவன்மலை ஆண்டவன் மட்டுமே அறிவார். நாம் சிலவற்றை அதற்கு கணிக்க முடியும். இந்த இளநீர் வைத்து பூஜிக்கப்படுவதால் வெப்பம் சம்பந்தமான நோய்கள் மக்களை தாக்கக்கூடும். ஒரு விஷயம், வெப்பம் சம்பந்தமான நோய்கள், காமாலை சம்பந்தமான நோய்கள் மக்களை அதிக அளவில் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதோடு தென்னை, பரவலாக தென்னை வறட்சியாலோ அல்லது நோய் தாக்கத்தாலோ தென்னை அழிவுற்று தேங்காய் மற்றும் இளநீரின் விலை உயர்வதற்கோ அல்லது இளநீர் மற்றும் தேங்காயின் விலை குறைவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இவ்வாறு இந்த 2 பலன்களை நாம் சொல்ல முடியும். என்ன நடக்கும் என்பது அவனுக்கு